அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர், இது போன்ற இந்த தக்பீரில் சொல்லப்படுகின்ற வாசகங்கள்லாம் அல்லாஹ்வை தெளிவாக மகத்துவப்படுத்தக்கூடிய வசனங்கள். அதனால தான் அதை நம்ம சொல்லலாம்னு சொன்னோம். எந்த சலபியாவது அல்லாஹ் அக்பர்னு சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹு வஹதா சதக வாதான்னு புரிஞ்சு கொள்வாங்களா அப்படின்ட்டு கேட்குறீங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, தக்பீருங்கிறத பல மாதிரி புரிந்திருக்கிறார்கள், சலபுகள் புரிந்திருக்கிறார்கள், நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். பாருங்கள், அதுக்கு நான் இப்போ உதாரணம் சொல்கிறேன். புகாரியில் 841வது ஹதீஸ், முஸ்லீமில் 583வது ஹதீஸ். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், அன் ரஃப் அஸ்-சௌதி அன்ன ரஃப் அஸ்-சௌதி பித்திக்ரி ஹீன இன்சரிஃபுன் நாஸ் மினல் மக்தூபா அலா அஹ்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே தொழுகை முடிந்து மக்கள் செல்வது திக்ருடைய சத்தத்தை கொண்டு அறிந்து கொள்ளப்படும் என்று சொல்கிறார்கள். அப்போ சத்தமாக திக்ரு சொல்லிக்காங்கங்கிறது இந்த செய்தியில் வருது. இதில் அந்த செய்தியில் முக்கியமாக புகாரியில் வரக்கூடிய 841வது செய்தியில் வருகிறது, குந்து ஆரிஃபு இன்கலா சலாத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பித் தக்பீர். தக்பீரை கொண்டுதான் நபிகளாருடைய தொழுகை முடிந்து விட்டது என்பதை நான் அறியக்கூடியவனாக இருந்தேன் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறாங்க. அப்போ இந்த தக்பீருங்கிறத எப்படி புரிஞ்சிருக்காங்கன்னு பாருங்கள். தக்பீருங்கிறத நேரடியாக அல்லாஹ் அக்பர் என்று சொல்கிற அந்த வாசகமாகவும் புரிஞ்சிருக்கிறாங்க. அதாவது நீங்களே சொல்கிறீங்களே லஜ்னா தாயிமா, அவங்களோட கேள்வி பதில் தொகுத்த ஃபத்வாக்கள்லாம் தொகுத்திருக்காங்கண்டு. அந்த லஜ்னா தாயிமா உலமாக்கள்கிட்ட கேட்கப்பட்ட போது இந்த அல்லாஹ் அக்பர் தக்பீர் என்று வரக்கூடிய தக்பீரை கொண்டு தான் தொழுகை முடிஞ்சிட்டு நான் அறிவேன்னு சொன்னால் அந்த தக்பீருக்கு என்ன அர்த்தம் என்று கேட்குறாங்க. கேட்கும்போது அவர்கள் அதுக்கு விளக்கம் சொல்கிறாங்க. அது என்னன்னு சொன்னார், ரசூலுல்லாஹ் எபுதஉ பில் இஸ்திக்ஃபாரி, நபிகளார் தொழுகை முடிந்ததும் இஸ்திஃபாரை கொண்டு தான் ஆரம்பிப்பார்கள். 3 தடவை இஸ்திஃபார் செய்வாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹும்ம அன்த ஸலாம் இங்க ஸலாம் தபாரக் யாதல் ஜலாலி வல் இக்ராம்னு சொல்லுவாங்க. பிறகு ஏனைய திக்ருகளை சொல்லுவாங்க. எனவே இங்கே அம்ம தக்பீருல் மத்கூர் ஃபில் ஹதீஸ், அதிலே சொல்லப்பட்ட தக்பீருங்கிறதுனுடைய பொருள் என்னவென்றால், ஃபல் முராது பிஹி, அதை கொண்டு நாடப்படுவது என்னவென்றால் சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வல்லாஹு அக்பர். விளங்கியிருக்காங்களா? சலபுகள் விளங்கியிருக்காங்களான்னு கேட்டிங்களே, லஜ்னா தாயிமாவுடைய உலமாக்கள் எல்லாரும் சலபுகள் தானே, அவங்க தெளிவாக விளங்கியிருக்காங்க. சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர்ங்கிறத தக்பீர் என்று எல்லாம். அதாவது நாங்கள் இப்போ வாரண்டா ஒரு ஆளை குறிப்பிட்டு ஜா அபவானி 2 வாப்பா வந்தார் என்ற அர்த்தம் இருக்குது. இவடத்தை பெற்று உம்மா வாப்பா வந்தாருன்னு சொல்லுவோம். ஏன் உம்மா வாப்பா பெற்றோர் வந்தார்கள்னு சொல்லுவோம்னு சொன்னால், அபுங்கிற வார்த்தைங்கிறத நாங்கள் முதன்மைப்படுத்தி அது ஆண் பால் என்கிறதுனால நாங்கள் என்ன செய்வோம், பெண்ணை அதில் ஆண் பாலில் உள்ளடக்குவோம். அதே மாதிரி சில வார்த்தைகள் தக்பீர் என்ற அந்த வார்த்தைக்குள்ளேயே தஸ்பீஹி, தஹ்லீலு, தஹ்மீது எல்லாமே உள்ளடங்குவதற்கும் தக்பீர் என்று சொல்லப்படும் என்பதை இந்த இடத்துல புரிந்து கொள்ளணும். அதனால தான் இவங்க சொல்கிறாங்க, தக்பீரை கொண்டு நாடப்படுவது சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வல்லாஹு அக்பர். இத்புர ஸலா, தொழுகைக்கு பின்னால் சொல்லப்படுகின்ற வார்த்தை 33 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்வதையும் எல்லா ஹதீஸுகளையும் வதாலிக ஜம்அம் பைனல் அஹாதீஸில் வாரிதா ஃபீ தாலிக, அந்த விடயத்தில் வந்த ஹதீஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பார்க்கும்போது இந்த முடிவுக்கு தான் வர முடியும் என்று ஃபத்தாவா லஜ்னா தாயிமா வெளியிட்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே சலபுகள் எங்கே புரிஞ்சிருக்காங்கன்னு கேட்குறீங்களே, இந்த புரிஞ்சிருக்காங்களா அல்லாஹ் தக்பீருங்கிற வார்த்தை எப்படி புரிஞ்சிக்கான்னு பாருங்கள். இப்போ தொழுகை முடிஞ்சவன அல்லாஹ் அக்பர் என்று சொல்கிறத விட அந்த நேரடியான அந்த வாசகம் என்னத்தை சொல்லுதுன்னு சொன்னால், அங்கே இஸ்திக்ஃபார் செஞ்சுட்டு மற்ற ஏனைய திக்ரை சொல்கிறது தான் அங்கே தக்பீர்னு சொல்லப்பட்டிருக்குது. அதான் ரசூலுல்லாஹ் அந்த முறையைத்தான் இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க என்று லஜ்னா தாயிமா விளக்கம் கொடுத்துருக்காங்களா இல்லையா? இப்போ நான் இன்னமும் புதுசாக புரிஞ்ச மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதால் அவர்கள் அத்கார்களை தொழுகைக்கு பின்னால் சத்தம் போடுவார். எஜுஹரு பில் அத்காரி பாத சலா, தொழுகைக்கு பின்னால் சத்தம் போட்டு திக்ருகளை சொல்வார்கள் என்று சொல்கிறாங்க. அப்துல்லா பின் அப்பாஸ் செய்தியை அவங்களும் சொல்லி காட்டுறாங்க. இப்படி ரசூலோட காலத்தில் நடந்திருக்குதுங்கிறதையும், ரசூலோட தொழுகை முடிந்து விட்டது என்பதை தக்பீரை கொண்டு அறிந்து கொள்வேன். தக்பீர் என்றால் யகூனு மஅ திக்ரி, திக்ரோடு சேர்ந்த தக்பீராகும். அது லிஅன்ன திக்ர முஸ்தமிலுன் அலா கௌலி சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர். தக்பீர் என்ற வார்த்தை சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்பதை உள்ளடக்கியதாகும் என்று நீங்களும் மதிக்கின்ற
நானும் மதிக்கின்ற இப்னு உசைமி ரஹ்மஹுல்லா அவர்கள் ஃபத்தாவா நூருன் அல தர்ப் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய நூலில் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். விளங்குதா? இப்போ சலஃபுல் எங்கே சொல்லிக்காங்கன்னு கேட்டிங்களே, இதெல்லாம் சலஃபு தானே, நீங்கள் சுட்டி காட்டிய சலஃபுல உள்ளாக்கள் தானவங்க. இப்னு உசைமி ரஹ்மஹுல்லா, லஜ்னா தாயிமா இருக்கிற எல்லா சலஃபுகளும் தான் இந்த விளக்கத்தை சொல்லிக்கிறாங்க. எனவே அங்கே தக்பீர் என்ற வார்த்தைக்கு இஸ்திக்பார், தஸ்பீஹி, தக்பீர், தஹ்லீல் எல்லாத்தையும் உள்ளடக்கின வார்த்தைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நாங்கள் திக்ர் தஸ்பீ ஃபாத்திமான்னு சொல்லுவோம். தஸ்பீ ஃபாத்திமான்னா தஸ்பீ என்ன, சுபஹானல்லான்னு சொல்கிறது. சுபஹானல்லா மட்டுமா அதில் வருது? சுபஹானல்லா வருது, அல்ஹம்துலில்லா வருது, அல்லாஹ் அக்பர் வருது. நாங்கள் தஸ்பீ ஃபாத்திமான்னு இரவில் ஓதிட்டு படுக்கிறோமே, அப்போ மூணையும் தானே சொல்கிறோம். அப்போது அங்கே வேறு அதை பிரித்து சொல்கிற கட்டம் வரும்போது வேறையாம் பிரித்து சொல்லுவாங்க. ஒரு வார்த்தையில் சொன்னாலும் அது முதல் வார்த்தையை வச்சு எல்லாத்தையும் நாடப்படுவது. இப்போ வஜ்ஜஹத்துன்னு நம்ம சொன்னால் வஜ்ஜஹத்துங்கிறது அந்த எல்லா அதில் சொல்லப்படுகின்ற எல்லா வார்த்தைக்கும் தான் வஜ்ஜஹத்துன்னு சொல்கிறோம். வஜ்ஜஹத் வஜ்ஹில் இல்லதின்னு வார அந்த வாசலுக்கு இப்படி ஒரு தனி பேர் பொதுவாக எல்லாத்துக்கும் சேர்த்து வைக்கப்படும். அதே மாதிரி அந்த தக்பீர் என்ற வாசகம் தனி அல்லாஹ் அக்பர் மட்டும் சொல்கிறது இல்லை. அல்லாஹ் அக்பர் மட்டுமல்ல, அல்லாஹ்வை பெரிதிப்படுத்துகின்ற வாசகங்கள் என்பதை எல்லா இமாம்களும் அவர்கள் இந்த அல்லாஹ் அக்பரோடு நிறுத்தியதாக பார்க்க முடியும். 99% அப்படித்தான் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர் மட்டுமல்ல, மேலதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அக்பர், அல்ஹம்துலில்லாஹ், வலில்லாஹில் ஹம்த் இப்படியான வார்த்தைகள் பெருநாள் தக்பீரில் சொல்லியிருப்பதை தெளிவாக பார்க்கலாம். எனவே பித்அத்தை எல்லாம் நாம் கொண்டு வரதாக நீங்கள் சொல்கிறீங்க. பித்அத்தெல்லாம் ஒன்றும் கொண்டு வரலை, இருக்கிறது தான் அப்படியே சொல்கிறோம். குர்ஆன் சுன்னாவுக்கான விளக்கம்தான் இவைகள் என்பதை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பித்ஆவை நாம் உங்களை விட அதிகமாக எச்சரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். நீங்களே சொல்லுவீங்க, ஆரம்பத்திலேருந்து நாங்கள் பித்ஆவை எச்சரித்து தான் வரோம், இன்றைக்குமே எச்சரிக்கிறோம். இன்றைக்கும் பித்ஆவில் பித்ஆண்டு என்று வந்துவிடக்கூடாதுங்கிறதுனால தான் பல சந்தர்ப்பங்களில் பல இடங்களில் நமக்கு ஹுத்பா செய்ய கிடைத்தும் பல இடங்களில் பல நிகழ்ச்சிகள் செய்ய கிடைத்தும் நாம் செய்வதில்லை. எனவே ஏன் அல்லாஹ் இது மனிதனுக்கு காட்டணுங்கிறதுக்காக நீங்கள் சொன்னதுனால வாதத்துக்காக வேண்டி சொல்ல வேண்டியிருக்கிறதுனால சொல்கிறேன். எனவே இஜ்திஹாதான ஒரு விஷயத்தை புரியும் போது பித்அத் ஹுக்கும் கொடுப்பதை விட்டு இஜ்திஹாதான ஒரு விஷயத்தை இஜ்திஹாதாக பாருங்கள். நேரடியாக வராத போது அதுக்கு எப்படி நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வாசம் கப்பர் என்ற வாசகத்தை மட்டும் வச்சு கொண்டு தக்பீர் சொன்னான் என்று நாங்கள் அதை புரிவது அல்ல. அதுக்கு வேறு வாசகங்களும் சொல்லப்பட்டிருப்பதனால் கப்பரைங்கிறது இங்கே பொதுவாக தக்பீர், தஹ்லீல், தஹ்மீத் எல்லாத்தையும் உள்ளடக்கின வாசகத்துக்கு தான் அங்கே தக்பீர் என்று பெருநாள் தக்பீரில் சொல்லப்பட்டிருக்கிறதுங்கிறத விளங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் சொல்கிறீங்க அப்போ ஹதீஸுகளில் வருது நபிக்கு அல்லது அரசல்த்த அல்லது ரசூலுக்கு அல்லது அரசல்த்த என்று அந்த சஹாபி சொன்னதுக்கு ரசூல்லா அதை அப்படி சொல்லக்கூடாதுன்னு கண்டிச்சாங்களே என்று சொல்கிறீங்களே, உண்மைதான். வாரிதான துவா இப்படித்தான் வந்தால் அதை நாங்கள் மாற்ற இயலாது, அதை தான் நாங்கள் சொல்லணும். அதைத்தான் நாங்கள் சொல்லணுங்கிறது நமக்கு மாற்று கருத்து இல்லை. காலையில் எழும்பிட்டு நாம் புதுசாக துவாவனை கட்டி சொல்ல இயலாது, வாரதை தான் சொல்லணும். வாரதான் சொல்லணும். வராததை நமக்கு அதில் அமைத்து கொள்வதற்கு, வாசகம் அமைத்து கொள்வதற்கு நமக்கு இடம்பாடு இருந்தால் அதை நாம் செய்யலாம். நீங்கள் எப்படி அதை சொல்லுவீங்கன்னு கேட்டால் அதுக்கு நான் சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் இந்த அல்லாஹ் இறக்கி அதை அன்சார் மௌலவி என்ன செய்கிறீங்க, அவரும் அல்லாஹ் அக்பர் என்று தான் சொல்கிறாருன்னு சொல்லி அதை அவரை பெரிதுபடுத்தி சொல்கிறீங்க. ஏன் உங்களால் அன்சார் மௌலையை அந்த அளவுக்கு சொல்ல முடிஞ்சவங்களுக்கு ஏன் சஹாபாக்கள் சொன்னால் ஏற்க முடியாமல் இருக்கு? இமாம்கள், அறிஞர்கள் அதுக்கு விளக்கம் சொன்னால் ஏன் ஏற்க முடியாமல் இருக்கு? ஒரு அன்சார் மௌலையை விட, என்னை விட, உங்களை விட தகுதியில் கூடினாக்கள், அறிவில் கூடினாக்கள் நம்முடைய முன் சமுதாயம் சலபுகள் இல்லையா? உங்களோட உள்மனசு அதை சொல்லலையா? சிந்திச்சு பாருங்கள். எனவே நாங்கள் அவர்கள் சொல்லிய விளக்கத்தை ஏன் தட்டிவிட வேண்டும்? குர்ஆன் சுன்னாவுக்கு முரண் இல்லாமல் இருக்கும்போது நாம முரண் கற்பித்து ஏன் விட்டுவிட வேண்டும்? சிந்திச்சு பாருங்கள் சகோதரர்கள். இப்போ அல்லாஹ் இறக்கியதை கொண்டு நீங்கள் தீர்ப்பு சொல்லலை என்று சொல்கிறீங்க. தெளிவாக குர்ஆன் வசனம் 2 ஓதி அதை சஹாபாக்கள் இப்படி புரிஞ்சிருக்கிறாங்க, இப்படி நடைமுறைப்படுத்த ஒன்று பேசினா நீங்கள் சொல்கிறீங்க குர்ஆனுக்கு எதிராக நாங்கள் இருக்கிறோம். குர்ஆனுக்கு எதிராக இல்லை, குர்ஆனுடைய விளக்கமாப்பா இது, இப்படி தான் அதை விளங்கணும் என்று நாம் சொன்னதை தலகீழாக புரட்டி நீங்கள் சொல்வது நியாயமா? அல்லாஹ்வை நீங்கள் பயப்படணும். அன்புக்குரிய சில்மி மௌலை அவர்களே, நீங்கள் கொஞ்சம் இறங்கி வாங்க, இறங்கி படிங்க. அதாவது சகோதரர் பிஜியுடைய கருத்தோடு மட்டும் நிற்காமல் ஏனைய கருத்துக்களையும் படிங்க, ஏனைய கருத்துக்களையும் பாருங்கள். சலபுகள் என்ன சொல்லிக்காங்க இந்த ஹதீஸுக்குன்னு பாருங்கள். அப்போ உங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் தெளிவு கிடைக்குங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்கிறேன்.
அடுத்து தக்ஃபீர் ஜமாத்துடைய வேலை. நம்ம ஜமாத்து தக்ஃபீர் இருக்காங்களே லைக் உலகத்தில் ஒருத்தனை காஃபிர் ஆக்குறது, முஷ்ரிக் ஆக்குறது, இந்த வேலையை எவ்வளோ கச்சிதமாக நம்ம செய்கிறோம். சூனியத்தை நீங்கள் நம்புறல, அந்த உடனே சொல்லியாச்சு. அவன் ஏன் நம்புகிறான், எந்த அடிப்படையில் நம்புகிறான், அவன் சும்மா நம்புகிறானா, குர்ஆன் சுன்னா வச்சு தெளிவாக நம்புகிறவனை நாம் என்ன செய்கிறோம், அவன் காஃபிர், அவனுக்கு பின்னால் தொலை இயலாது. இப்படி தக்ஃபீர் என்ன அல்லாஹு தஆலா வமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹு ஃபஉலாயிக ஹுமுல் காஃபிரூன் என்று சொன்னால், குர்ஆன் சுன்னா வச்சு தீர்ப்பு சொல்கிறவனை நாங்கள் அல்லாஹ் இறக்கிய கொண்டு தீர்ப்பு வழங்கலைன்னு சொன்னால் என்ன இது, என்னுடைய நிலைமை என்ன? ஒருத்தரை பார்த்து காஃபிர் முஷ்ரிக்குன்னு நாங்கள் சொல்லி அவர்கிட்ட இல்லைன்னா அது நமக்கு திரும்ப வரும், எரிஞ்ச போல் மாதிரி இருக்கும் என்கிறத நாங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளணும். எனவே ஒரு ஆளை முஷ்ரிக் ஆக்குறது, அவரை என்ன முப்ததி ஆக்குறது, இதெல்லாம் நாங்கள் கவனமாக இருக்கணும். ஹுக்முல் ஐயின் குறித்த ஒரு ஆளுக்கு நாம் தீர்ப்பு வழங்குகிற விஷயத்தில் மிக கவனமாக இருக்கணுங்கிறத உங்களுக்கு நான் ஒரு சகோதரனாக சொல்லிக்கொள்கிறேன். அடுத்தது நாம் பெரிய அறிஞர் கிடையாது, நாம் சாதாரணமான ஒரு மாணவன் தானே இன்றைக்கும். எனவே நீங்களும் மாணவனாக இருந்து படித்து பாருங்கள். பிஜியை மட்டும் தொங்கிட்டு இருக்காமல் அதை விட்டுட்டு வேறு அறிஞர்களுடைய கருத்துக்களையும் எடுத்து பாருங்கள், குர்ஆன் சுன்னாவுக்குரிய விளக்கத்தை பாருங்கள், தெளிவு பெறலாம். எனவே வாசகம் வராத இடங்களில் நாங்கள் வாசகங்களை அமைக்கிறோமா இல்லையா, அமைக்கலாமா இல்லையா? இப்போ உதாரணமாக குனூத்து நாசிலா இருக்குது. குனூத்து நாசிலால் அல்லாஹும் மஹ்ஃபல் பலஸ்தீன் என்று சொல்கிறோம். பலஸ்தீனை யா அல்லாஹ் நீ பாதுகாரு, அல்லாஹ் மன்சூர் இஹ்வானனா ஃபி பலஸ்தீன், பலஸ்தீனில் இருக்கக்கூடிய எங்களோட சகோதரர்களை நீ பாதுகாப்பாயான்னு சொல்கிறோம். இது குர்ஆனில் ஹதீஸில் வருதா? பொதுப்படையாக நாங்கள் நாசிலா வந்தால் ஓதிக்கொள்ளலாம்னு பொதுவாக விடப்பட்ட ஒரு விஷயத்தில் நாங்கள் அதை பொதுவான தேவையான அந்த விஷயங்களை சொல்லி நாங்கள் அல்லாஹ்ட்ட கேட்கலாம்ங்கிறது நமக்கு ஒரு அனுமதி. அதே மாதிரி தான் இந்த தக்பீருடைய விஷயம் பொதுவானது. அதை சஹாபாக்கள், தாபீங்கள், தாபீங்கள் அப்படி தான் புரிஞ்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நாங்களும் புரிந்து கொள்ளலாம். அது பராத்துல் இஸ்திஹ்லால், அதாவது நாம் கிதாபுகள் எழுதும்போது அந்த கிதாபுடைய தலைப்புக்கு ஏற்ற மாதிரி ஹம்து ஸலவாத் அமைக்கிறது. அதே மாதிரி நாம் சில இடத்துல உரை பொதுவாக இடத்த கூப்பிட்டிக்காங்க, உரை நிகழ்த்தும் போது ஹம்து ஸலவாத்தை நாம சொல்கிறது. இப்போ சில நேரங்கள் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹ்னு சொல்லிடுவோம். இது ரசூலா சொல்லிக்காங்களா என்று நாம் பார்க்காமலே சொல்லிடுவோம். ஏன்டா சில இடங்களில் அனுமதி இருக்கிற இடங்களில் நாங்கள் அந்த அனுமதியை பயன்படுத்த முடியும். அப்படி இல்லாமல் இப்படித்தான் சொல்லி ஆகணும், இப்படி தான் ரசூலா சொல்லிக்காங்கன்னா அப்படி தான் நாம் சொல்லணும். அதுக்கு மாற்றமாக சொன்னால் அது பித்அத்தில் போய் சேரும். எனவே இது தெளிவாக தக்பீர் என்ற அந்த வாசகம் வெறுமனே அல்லாஹ் அக்பர் மாற்றும் வரவில்லை. அது தஹ்லீலை, லா இலாஹ இல்லல்லாஹ்வையும் குறிக்கிறது, சுபஹானல்லாஹ்வை குறிக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ்வை குறிக்கிறது. இவையெல்லாம் குறித்த ஒரு வாசகத்தோடு ஒருத்தர் தக்பீர் சொல்வது முடியுமானது என்பதைத்தான் அந்த விஷயங்கள் சொல்கிறது என்பதையும் மேலே சொன்ன எல்லா சலபுகளும் அப்படித்தான் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் தான் நம்முடைய ஊரிலே நடைமுறையில் சொல்லப்படுகின்ற அந்த தக்பீர் தவறானதல்ல, அதுவும் ஆகுமானது என்ற கருத்தை நான் சொல்லியிருந்தேன். எனவே அதை மீளவும் அது ஆகுமானது என்ற கருத்தையை நான் சொல்லிக்கொண்டு என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கின்றேன். எனவே அல்லாஹு தாலா தந்தவைகளை நான் உங்களுக்கு முன்னால் வைத்திருக்கின்றேன். எனவே அறிவு என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தந்திருப்பது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதிலே நம்மை மடமையாக்கி இருக்கிறானோ யாராலும் நம்மை அதிலே அறிவாளியாக ஆக்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு மென்மேலும் அறிவை அதிகரிக்க செய்து அதை நடைமுறைப்படுத்துகின்ற உம்மத்தாகவும் ஆக்குவானாக என்று பிரார்த்தித்து, சகோதரர் மௌலவி சில்மி அவர்களுடைய மனம் நோகும்படி ஏதாவது வார்த்தைகள் சொல்லியிருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். எனவே இது மார்க்க ரீதியாக நீங்கள் இன்னும் பேசினால் நான் பேசுவேன் இன்ஷா அல்லாஹ். சரி இருந்தால் உங்களிடத்திலிருந்து இல்லை, யார்கிட்டருந்து வந்தாலும் ஏற்றுக்கொள்வேன். அதே போன்று பிழை இருந்தால் அதற்கு நான் மாற்று கருத்து சொல்லவும் தயங்க மாட்டேன். அல்லாஹு தாலா நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.